இந்த கொஸ்டின் பாருங்க, ரூபாய் 50,000 மசாலானது 10% வட்டி விகிதத்தில் 50,000 மசாலானது 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டி முறையில் கொடுக்கும் தொகை என்ன? ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட் பி எவ்வளோ? 50,000. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு வந்து 10%, எண் வந்து 2 ஆண்டுகள். கூட்டு வட்டி முறையை கேட்டிருக்காங்க. அப்போ கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ கொண்டு பி 1 + r/100 பவரில் 2. அதாவது 3 வருஷம் கொடுத்தாங்க. இங்கே 3 பவர் வந்து எண்பது இருக்கும். ஃபார்முலா நம்ம 2 வருஷம் கொடுத்துருக்கிறதுனால ஃபார்முலா பாருங்கள், 2 ஆண்டுன்றதுனால p கொண்டு 1 + r/100 பவரில் 2. இப்போ பியோட மதிப்பு எழுதலாம் 50,000. இங்கே இருக்குல்ல, இந்த 1 + r/100 ஹோல் ஸ்கொயர் பாருங்க, 1 + 10/100 ஹோல் ஸ்கொயர். இந்த 100 இந்த சைடு வரும்போது 100 + 10 பார்த்தீங்கன்னா 110/100 பவர் ஸ்கொயர். அது வந்து 110/100 110/100. இது எப்படின்னா ஆட்டோவில் 2 வருஷம் கேட்டாங்கன்னா 100ஓட அப்படியே 6 கூட்டிங்க, 110/100 × 110/100. அதே 3 வருஷம் கேட்டாங்கன்னா 3 வாட்டி போட்டுக்கணும், 4 வருஷம் கேட்டாங்கன்னா 4 வாட்டி போட்டுக்கணும். இப்போ கேன்சல் நம்மளால கேன்சல் பண்ணோம். 2 0 கேன்சல். இந்த 2 0க்கு 2 0 கேன்சல். ரெமைனிங் பாருங்க, 5 × 110 × 110 110 × 110 பாருங்க, 0 0 0 0 1 1 மறுபடியும் 0 1 1 0 0 1 4100 × 5. இது பெருக்குன்னா 0 0 5 5 × 12 60. அப்போ ஏவோட மதிப்புனா பாருங்க 60,500. இது வந்து முறையில் கொடுக்கப்படும் தொகை என்னன்னு கேட்டானா ஏ. அதுவே வந்து கூட்டு வட்டி முறையில் கொடுக்கும் வட்டி மட்டும் கேட்டானா இந்த 60,500 அசல் 50,000 கழிச்சுட்டு 10,500. இது பார்த்தீங்கன்னா வட்டி மட்டும். இது வந்து மொத்த தொகை. இந்த கொஸ்டின் பாருங்க, ரூபாய் 1000 ஆனது 20% ஆண்டு வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளில் கூட்டு வட்டி முறையில் கொடுக்கும் தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. பி 1000, ஆர் பாருங்க 20%, எண் வந்து 3 ஆண்டுகள். இப்போ இதுக்கான ஃபார்முலா பாருங்க, ஏ கொண்டு பி 1 + r/100 பவரில் 3. பியோட மதிப்புனா 1000. இந்த 1 + r/100னா இந்த 100 இப்படி வந்துட்டு 6 கூட்டிக்கணும். அப்போ பாருங்க 100 + 20 120/100. எத்தனை வாட்டி பாருங்க, 3 வாட்டி போடணும். 120/100 120/100. இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 1 0க்கு 1 0 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 1 0 மேலே கேன்சலு, 1 0க்கு 1 0 கேன்சலு, 1 0க்கு 1 0 கேன்சலு. ரெமைனிங் பாருங்க 12 × 12 × 12. இந்த 2 12 இருக்குன்னா 12ஓட ஸ்கொயரு 144 × 12. 144 வந்து 12 பெருக்கன்னா வரும் பாருங்க, 8 2 8 2 பெருக்குன்னா 2. இப்போ 1 வந்து பெருக்கு சொல்ல 4 4 1. இங்கே பாருங்க 8 8 நாளைக்கு கூட்டினா 2 12க்கு 2 மிச்சம் 1 6 7. இங்கே 1 பார்த்தீங்கன்னா 1. அப்போ ஏவோட மதிப்பு 1728. ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் சி ஆன்சர். 1000 ஆனது 20% ஆண்டு வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. பி 6 என்ன எடுத்துக்கின்னு ஃபார்முலா எழுதிடுறோம். பியோட மதிப்பு இந்த 100
இதோட பெருக்கும்போது 100, 6 அப்படியே கூட்டிங்கன்னா 120. எத்தனை வாட்டி போடணும்? 3 வாட்டி. கேன்சல் ஆக வேண்டிய நம்பரால் கேன்சல் பண்ணிட்டா 12 × 12 × 12. 12 ஸ்கொயரோட மதிப்பு 144. அதை 12 இருக்குன்னா 1000.